வணக்கம். நீங்க சாப்பிடுற உப்புனால உங்களுக்கு கேன்சர் வரக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு ரீசென்ட்டா நடந்த ரிசர்ச்ல தெரிய வந்திருக்குங்க. அதாவதுங்க அதிகமா ஏற்படுற புற்றுநோய்கள்ல இரைப்பை புற்றுநோய் 5வது இடத்துல இருக்குங்க. அதாவது மெயினா சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல மட்டும் வந்துட்டு இருந்த இந்த கேன்சர் இப்போ அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து இப்படி பல நாடுகள்ல அதிகமாகிக்கிட்டே வருது. அதுவும் குறிப்பா 50 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு இந்த புற்றுநோய் வரனால இதை பத்தின ரிசர்ச்சை ஆரம்பிச்சாங்க. ஸோ குறிப்பா இந்த உப்பு அதிகப்படியா சாப்பிடும்போது இது மூலமா நமக்கு ஞாபக மறதி, டைப் 2 டயபெட்டிஸ் அதாவது நீரிழிவு நோய் இதெல்லாம் அதிகமாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உப்பு அதிகமா சேர்க்கும் போது நம்ம இரைப்பையை சுற்றியுள்ள பாதுகாப்பு படலத்தை அது சேதமாக்கி அங்கே ஹெலிகோபாக்டர் பைலோரை அப்படிங்கிற பாக்டீரியாவை வளர செஞ்சு அது மூலமா கேன்சரை ஏற்படுத்துது அப்படிங்கறத ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் சயின்டிஸ்ட் எல்லாருமே ஹியூமன் ஸ்டடி ஒன்று பண்ணாங்க. அதுல 4,71,144 பேர்த்த ரிசர்ச்சுக்கு உட்படுத்தினாங்க. அவங்களோட சராசரி வயது 56 அண்ட் குறிப்பா அதுல 53.9% பேர் பெண்கள். இவங்க சாப்பிடும் போது எவ்வளவு உப்பு சேர்த்துறாங்க அப்படிங்கறத அவங்க கணக்கெடுக்க ஆரம்பிச்சாங்க. கம்மியா சேர்க்கிறவங்க, மிதமா சேர்க்கிறவங்க, அதிகமா சேர்க்கிறவங்க இப்படி 3 வகையா கேட்டகரைஸ் பண்ணி அவங்க சாப்பாட்டுல எவ்வளவு உப்பு சேர்க்கிறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சப்போ அதிகமா சேர்க்கிறவங்களுக்கும் கம்மியா சேர்க்கிறவங்களுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்ததுல அதிகமா உப்பு சேர்க்கிறவங்களுக்கு கேன்சருக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குங்க. ஸோ சாப்பிட்ற உப்புனால இந்த இரைப்பை கேன்சர் அதிகமாகுது அப்படிங்கிறது அந்த ரிசர்ச்சோட முடிவு. ஆனா நம்ம சாப்பிட்றதுக்கு உப்பு ஒரு அத்தியாவசிய பொருளுங்க. ஆனா எந்த வகையான உப்பு நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னுமே ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கான ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 வகையான உப்பு இருக்குங்க. டேபிள் சால்ட் இருக்கு, ராக் சால்ட் இருக்கு, அயோடைஸ்டு சால்ட் இருக்கு. அதுல நீங்க கல் உப்பு அதிகமா பயன்படுத்தும் போது உங்களுக்கான பாதிப்புகள் குறையும் அப்படிங்கிறது பரவலான ஒரு கருத்துங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சதுன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அந்த உப்பு அதிகமாக சேர்க்குற உங்க ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணிருங்க.